கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11 16 வசனங்களை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி, அவர் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாக வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ஆண்டவர் எரேமியாவை அழைத்தார். எரேமியா சொன்னார், ஆண்டவரே, நான் ஒரு வாலிபன், என்னால் போய் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் எரேமியாவை பார்த்து, நீ தான் போகணும், நீ தான் செய்யணும், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டார். இப்போ எரேமியாவும் ஊழியத்துக்கு போக ஆயத்தமாயிட்டார். ஆண்டவர் எரேமியாவுக்கு கொடுக்குற செய்தியை பாருங்களேன். இப்போ இந்த செய்தி என்ன? இஸ்ரவேல் மக்களை பாபிலோனியர்கள் வந்து சிறைப்பிடிக்க போகிறாங்க. இஸ்ரவேல் மக்களை அவருடைய எதிரிகள் எல்லோரும் முற்றுகையிட்டு அவருடைய தேசத்தை எடுத்துக்கொள்வார்கள். இந்த செய்தியை போய் எரேமியா பறைசாற்ற வேண்டும். இப்போ ஒரு உதாரணமாக, உங்களையும் என்னையும் கடவுள் தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக அழைக்கிறாரு. அவர் இந்திய மக்கள்கிட்ட போய், இல்லை நம்ம தமிழ் மக்கள்கிட்ட போய், பாகிஸ்தானியர்களும் சீன மக்களும் நம்முடைய தேசத்தை பிடித்து கொள்வாங்க, அவங்க நம்முடைய தேசத்தை ஆள போகிறாங்க, நம்ம எல்லாம் அவங்களுக்கு அடிமைகளாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக கடவுள் அழைப்பார் என்றால், நம்மளே எத்தனை பேர் அந்த செய்தியை போய் தைரியமாக கூறுவோம்? நிச்சயமாக நம்மளே பலர் அதை செய்ய மாட்டோம். அப்படி நம்ம அந்த ஊழியத்தை செஞ்சாலும் நம்ம மேலே என்ன பட்டம் சுமத்துவாங்க? தேச துரோகி, சொந்த ஜனத்துக்கே துரோகம் செய்பவன், சொந்த ஜனத்தையே சோர்ந்து போக பண்ணுகிறவன், இப்படி தானே நம்ம மேலெல்லாம் பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் தேவன் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக எரேமியாவை அழைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரின் செயல்கள் ஆராயப்பட முடியாதவை. இந்த வடக்கு தேசங்கள், அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய எதிரிகள் வந்து அவங்கள பிடித்துட்டு போகிறாங்க. அவர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை ஆள்கிறவராக இருக்கிறார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரியுது. அவர் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் தான் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவர்களுடைய சத்துருக்கள் மேற்கொள்ள அனுமதி கொடுக்கிறாரு. ஏன் தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் வானத்திலிருந்து தூதர்கள் அனுப்பிச்சு இஸ்ரவேல் மக்களை தண்டித்திருப்பார் என்றால் அதை எரேமியாவால் தைரியமாக பிரசங்கித்திருக்க முடியும். ஒருவேளை மக்களும் கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா வானத்திலிருந்து தூதர்கள் வந்து தண்டிக்கிறாங்கன்னா அது கடவுளுடைய தண்டனை என்று நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பாபிலோனியர்கள், சரி, எந்த காரணத்துக்காக தேவன் இவங்களை தண்டிக்கிறாரு? 16வது வசனத்தில், என்னை விட்டு விட்டு, அதாவது அவர்களை விடுவித்து ரட்சித்து காத்து பராமரித்து வருகின்ற ஒன்றான மெய் தேவனை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களுக்கு, மற்ற தேசத்தார் வணங்குகிற கடவுள்களை இவங்க வணங்குறாங்க. அந்த கடவுள்கள் இவங்களை பாதுகாக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க? நம்புகிறாங்க. ஒரு பக்கம் அந்த பிற தெய்வங்களையும் வழிபடுறாங்க, இன்னொரு பக்கம் எருசலேம் ஆலயத்துக்கும் போய்க்கிறாங்க. 10ஓட 11ஆவது ஒரு கடவுளாக யெகோவாவையும் அவங்க பார்க்குறாங்க. இதுதான் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு பாவமாக மாறி போகிறது. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், தன்னை சேவிப்பவர்கள் முழு இதயத்தோடு தன்னை சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அதே சமயம் இந்த அந்நிய தெய்வங்களை, தங்களுக்கென்று அந்நிய தெய்வங்களை விக்கிரகங்களாக கொண்டு இஸ்ரவேல் மக்கள் தொழுது கொண்டதுனால அவங்கள தண்டிக்கிறாரு. அவங்களும் அதே கடவுளை தானே கும்பிடுறாங்க. அப்போ அதே கடவுளை கும்பிடுற ஜனத்தை கொண்டு தேவன் இஸ்ரவேல் மக்களை ஏன் தண்டிக்கணும்? இந்த கேள்வி எரேமியாவுடைய உள்ளத்திலும் சரி, ஆபகுக்குனுடைய உள்ளத்திலும் சரி, அநேக தீர்க்கதரிசிகளுடைய உள்ளத்திலும் எழும்பினது. ஆனால் தேவன் சொன்னார், நான் அவர்களை அழைத்து வருவேன், அவர்கள் மூலமாக உங்களை நான் தண்டிப்பேன், அவர்களுக்கும் நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன்.
அவர்களுடைய அழிவு எருசலேமின் அழிவை காட்டிலும் மிகவும் மோசமானதாக இருக்கும். பாபிலோன் வீழ்ந்து போனது, அசிரியா வீழ்ந்து போனது, இஸ்ரவேலின் எதிரிகள் எல்லாரும் வீழ்ந்து போனாங்க. எந்த அளவுக்கு வீழ்ந்து போனாங்கன்னா மீண்டும் எழும்ப முடியாத அளவுக்கு அந்த ராஜ்யங்கள் அழிந்து போனது. ஆனால் இஸ்ரவேலோ இன்று வரை இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. கர்த்தரின் செயல்கள் ஆராயப்பட முடியாதவை. நம்முடைய அறிவு மட்டுப்பட்ட ஒரு அறிவு. மனிதர்களாகிய நாம் அளவற்ற தெய்வனுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் நம்மால் ஆராய்ந்து அறிய முடியாது. ஒருவரை நான் ஒரு மருத்துவர் இடத்துல அழைத்து சென்றிருந்தேன். அவருக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அதை பற்றி அந்த மருத்துவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். கேட்க 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 கடைசியாக அவர்கிட்ட நான் சொன்னேன், சார், என்னாலேயோ இந்த சகோதரனாலேயோ நீங்கள் சொன்ன எதையுமே புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியாக பேசுகிறீங்க அவருடைய சரீரத்தை குறித்து. ஆனால் உங்களை நாங்கள் நம்புகிறோம். ஆகையினால இவருக்கு எந்த சிகிச்சை சரியான ஒரு சிகிச்சையோ அந்த சிகிச்சை அவருக்கு கொடுங்க. அதே போல தான் தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசும்போது பாவிகளாகிய நம்மால் இல்லை ஆவிக்குரிய பிரகாரமாக மட்டுப்பட்ட நம்முடைய அறிவினால் தேவனுடைய திட்டங்கள் முழுவதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கடவுளை நான் நம்பலாம். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு எரேமியா, கர்த்தர் நல்லவர், நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை, நம்ம மனம் திரும்பணும், நம்ம மனம் திரும்பும்போது கடவுள் நம்மை நிச்சயமாக மீட்பார், நம்முடைய எதிரிகளிடத்திலிருந்து நம்மளை காப்பார் என்ற செய்தியை அவர் கொடுத்தார். எரேமியாவோ மற்ற தீர்க்கதரிசிகளோ தங்களுடைய எதிரிகள் வந்து தங்களுடைய தேசத்தை சூறையாடுவதையோ தங்களை அடிமைகளாக பிடித்து செல்வதையோ குறித்து சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அதிலும் கர்த்தர் நல்லவராய் இருந்து தங்களை உயர்த்துவார், தங்களை மீட்பார், தங்களுடைய தேசத்தை கட்டுவார் என்று அவர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம் வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் கர்த்தர் மீது வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தீங்கு இழைக்காதவர். அவர் எவ்விதமான அநீதியும் நமக்கு செய்யாதவர். அவர் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர். அவருடைய சிச்சைகளுக்குள்ளாக ஒரு மேலான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கங்கள் நம்முடைய நலனுக்காக மாத்திரமே, நம்மை அழித்து போடுவதற்காக அல்ல, நம்மை கட்டுவதற்காக என்பதை நாம் விசுவாசிப்போம். அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.